நண்பர்களே வணக்கம். 100 நாள் கடினமாக இருக்க சவாலில் இன்றைக்கி நாள் 44. வழக்கமாக நம்ம கல்லூரிக்கு போனப்பற வர மயில் நண்பர் இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருந்தார். அதனால் காலையிலே அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சி. இவருக்கு ஒரு அருமையான பேர் வைக்கலாம். என்ன பேர்னு கமெண்டில் போட்டு போங்க. நல்லா இருக்க பேரை சூஸ் பண்ணி வச்சுருவோம். இன்னைக்கு தம்பிக்கு இன்டர்னல் எக்ஸாம், அதனால கொஞ்சம் விரைவாக கிளம்புவோம்ட்டு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே திருக்கில் காலேஜுக்கு வந்துட்டேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பராக போகணும்னு. நமக்கு நாலு எக்ஸாம் நடுவில் வயிறு பசிக்கும். இந்த வேறு யாருக்கெல்லாம் ஒன்று ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதனால் பேக்கெட்டு ஃபுல்லாக சுண்டலை நிரப்பிட்டேன். எக்ஸாம் நடந்துட்டு இருக்கையில் ஒன்று தூக்கி வாய்க்கில் போட்டுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு பல வியாதிகள் இருக்குது. என்னெல்லாம்னா அந்த எக்ஸாம் நடுவில் தூங்கி விழுது, பெண்ணில் இன்க்கு காலியாக போகுதுன்னு பல இது இருக்குது. அதெல்லாம் பேசி முடிச்சு எக்ஸாமே ஒரு வழியாக முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு செமிக்கு தண்ணி நண்பர்களோட கூட பேசிக்கிட்டு ஒரு வாக்கிங்கை போட்டேன். சாயங்காலம் ஆவதை பார்த்துட்டு சாயங்காலத்தில் வண்டி எடுத்துகிட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து யூனிஃபார்மெல்லாம் மாற்றிட்டு போவையில் ஒரு அழகான சன்செட்டை பார்த்துட்டு ஜிம்முக்குள்ளே இறங்கிட்டேன் நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு புஷ்டே தான். புஷ்ஷுக்கு என்னெல்லாம் போடுவோம் வழக்கமாக செஸ்ட்டு ஷோல்ட்ரு, அது போக ட்ரைசப்புக்கு ஒரு ஒர்க் அவுட் வரும். அதெல்லாம் அப்படி தரமாக முடிச்சுட்டு இன்றைக்கி சாப்பாடாக சங்கரமல்லே முடிச்சிட்டேன். ஒரு பார்பிக்யூவும் ஒரு ஜூஸையும் போட்டு நண்பர்கள்லாம் படத்துக்கு பிளான் பண்ணாங்க. அதனால் படத்துக்கு கிளம்பி வந்தாச்சு. என்ன படம்னா சூர்யா அவசரம். அது யார், மமிதா பச்சனும் நடித்த, அது பேர் மறந்து போச்சு படம் பேர். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 1 மணி ஆயிடுச்சு. யூனிஃபார்மை நம்மளே சோப் போட்டு காய போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். தொடர்பிலே இருங்க. நாளைக்கு